2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் உறவினர்கள் 15 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த தம்பதி குடும்ப தகராறில் ஒருவர் பிரிந்த நிலையில் தம்பதியின் 7 மற்றும் 9 வயது பெண் குழந்தைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தன் பாட்டியின் வீட்டில் வளர்ந்து வந்தனர். இந்த நிலையில் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த சிறுமியை பக்கத்து வீட்டில் வசித்து வந்த உறவினர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு தங்களின் வீட்டிற்கு மிரட்டி அழைத்துச் சென்று பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறியது. இதுகுறித்து சிறுமிகளின் பாட்டி கடந்த 2019ஆம் ஆண்டு போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் மாமா முறையும் சித்தப்பா, பெரியப்பா மற்றும் தாத்தா முறை வேண்டிய உறவினர்களால் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியவர 15 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. இதில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது சிறுமி ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளிகள் 15 பேருக்கும் தலா 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிபதி ஏக காலம் என்பதால் 15 பேரும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். சின்ன குழந்தைங்க 7 வயது 9 வயது சிறுமியர் 2 ஆண்டுகளாக 2017 முதல் 19 வரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. தாத்தா பாட்டி சொந்தக்காரவங்க எல்லாம் நிறைய பேர் இவங்க பாட்டி தாத்தா லேட்டாக வருவாங்க. அந்த நேரத்தில் இவங்கள பல முறை பயன்படுத்துகிறாங்க. இந்த வழக்கு ஏறக்குறைய 19வது வருஷத்தில் பதிவாகுது. 2வது குழந்தை அந்த வருடத்திலே இறந்துட்டாங்க டிசம்பரில். இந்த 20 ஆண்டுகள் அவங்க சிறையில் இருக்கணும். அதோடு கூட 32,000 ரூபாய் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அவங்க நீதி ஃபைனாக கட்டணும். நீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவை கேட்டு அதிர்ச்சியில் இருந்த குற்றவாளிகளின் உறவினர்கள் நீதிமன்ற வாசலில் கத்தி கூச்சலிட்டு அழுது மன்றாடினர். இதில் சிலர் மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் நீதிமன்ற வளாகமே பெரும் பரபரப்புக்குள்ளானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.